வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியான புரோட்டீன் சத்து நிறைந்த ருசியான ஒரு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அரிசியை ரொம்ப குறைவாக சேர்த்தா கூட சுவையான அடை ரெடி பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போமா. 1 கப் அரிசி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு 1 கப் பட்டாணி பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, இதெல்லாம் சேர்த்து ஊற வைக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 மிளகாய் வற்றல், இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும். நம்ம பூண்டு நிறைய சேர்த்துக்கும் போது வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. இதை தோசை மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இதை மாவில் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை அதில் கலந்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஓரளவு அடை ஊற்றுற பதத்தில் மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி மெல்லிய அடையாக ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு நிறையா தான் ஊற்றணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இந்த அடைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வெல்லமும் வெண்ணெயும் சேர்த்து சாப்பிடும்போது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடையை குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். வாரத்தில் 3 முறை இல்லை 4 முறை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பருப்பு தான் நிறைய இருக்குது, அரிசி மிக குறைவாக தான் இருக்குது. எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கணும். சுகர் பேஷண்ட்ஸும் வயசானவங்களும் இதை இரவு உணவாக எடுத்துக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்றது செரிமானத்துக்கு உதவும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் இதுக்கு தேங்காய் சட்னி இல்லாமல் அவியல், எல்லா காயும் கலந்த அவியல் வச்சு சாப்பிடும்போது நம்ம சுகர் லெவல் அதிகரிக்காமல் இருக்கும்.